ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வர ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாஸ் vs பெங்களூரு புல்ஸ் இந்த ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 கம்பேரிசன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பொசிஷனையுமே நம்ம தனித்தனியாக கம்பேர் பண்ணி எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் கவர், லெஃப்ட் கவர், பிரைமரி ரைடர், செகண்டரி ரைடர், இப்படி ஒவ்வொரு பொசிஷனையுமே நம்ம தனித்தனியாக கம்பேர் பண்ண போகிறோம். கடைசியாக எந்த டீம் கிட்ட பெட்டரான ரைடிங் யூனிட் இருக்குது, எந்த டீம் கிட்ட பெட்டரான டிஃபெண்ட் யூனிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் பெஸ்ட்டான டீமா இல்லை பெங்களூர் புல்ஸ் டீம் பெஸ்ட்டான டீமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நீங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் அதுக்கு முன்னுக்குட்டி இந்த மாதிரி கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பவன்குமார் ஷெராவத் தான். எங்கள் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சான சஞ்சு பல்யான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரைடர் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது. மேட்சோட சிச்சுவேஷனை பொறுத்து அன்னைக்கு யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் பிரைமரி ரைடராக கன்சிடர் பண்ணுவோம். அன்னைக்கான டேயில் பவன் நல்லா விளாண்டா பவன் தான் பிரைமரி ரைடர், அர்ஜுன் நல்லா விளாண்டா அர்ஜுன் தான் பிரைமரி ரைடர், நரேந்தர் நல்லா விளாண்டா பிரைமரி ரைடர் நரேந்தர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே பிரைமரி ரைடர் தான். பட் இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டுக்காக நம்ம பவன் ஷெராவத்தை பிரைமரி ரைடராக கன்சிடர் பண்ணிக்கலாம். பெங்களூர் புல்ஸ் டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம ஆகாஷ் சிங்டே தான். ஆகாஷ் சிங்டே vs பவன்குமார் ஷெராவத், இந்த ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா வின்னர் நம்ம பவன் ஷெராவத் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆகாஷ் சிங்டே ரொம்ப நல்ல பிளேயர் தான், அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. புனேரி பல்டன் டீமில் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பெங்களூர் புல்ஸ் டீமில் இப்போதைக்கு டோட்டலாக எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. இவருக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த டீமோட ரைடிங் யூனிட்டை லீட் பண்ண போகிறது இவர் தான். இதுக்கு முன்னக்கூட்டி புனேரி பல்டன் டீமில் ஒரு சப்போர்ட்டிவ் ரைடராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இந்த டைம் ஒரு பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் அதே சமயம் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஆகாஷ் சிங்டேவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரமாட்டுக்கு. பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை அவரால் கரெக்டாக கொடுக்க முடியும். பவன் ஷெராவத் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆகாஷ் சிங்டே இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. பவன் ஷெராவத் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். இப்போதைக்கு இந்த ப்ரோ கபடி லீகில் இருக்கிற நம்பர் 1 பிளேயர்னா அது நம்ம பவன்குமார் ஷெராவத் தான். ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் கூட ஆகாஷ் சிங்டேவை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. பவன் ஷெராவத் கிட்டேயுமே ஒரு சில சின்ன சின்ன வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. கடந்த 2-3 சீசனாகவே அவருக்கு இன்ஜுரி ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த சீசன் ஒன்றும் அவரால் திரும்ப அந்த பழைய மாதிரி ப்ரோ கபடி சீசன் 7 சீசன் 8 கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. 300-350 பாயிண்ட்லாம் எடுக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து 150 பாயிண்ட்ல இருந்து ஒரு 200 பாயிண்ட் வரைக்குமே மினிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர், எப்போனாலுமே ஒரு மேட்சை நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வர முடியும். தமிழ் தலாஸ் டீம் நமக்கேற்ற மாதிரி பக்காவாக ஸ்ட்ராட்டஜி போட்டு தெளிவாக எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம பவன் ஷெராவத்தை இறக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக பவன் நல்லா பண்ணிடுவார். ஆகாஷ் சிங்டே கூட கம்பேர் பண்ணுறப்ப பவன் ஷெராவத் பெட்டரான பிளேயர் தான். ஸோ ஸ்டார்டிங் 7 கம்பேரிசனில் தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட முதல் பாயிண்ட்டை வின் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் 1 பாயிண்டில் இருக்காங்க, பெங்களூர் புல்ஸ் டீம் 0 பாயிண்டில் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான செகண்டரி சாய்ஸ் ரைடர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் தலாஸ் டீமோட செகண்டரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். பெங்களூர் புல்ஸ் டீமோட செகண்டரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பங்கஜ் தான். பங்கஜ் போன சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. இவர் ஒன்றும் ரொம்ப அதிகமான மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணலை, கொஞ்சம் கம்மியான மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தார். பட் அந்த மேட்சஸ்லேயுமே இவர் நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ரொம்ப டேலண்டான பிளேயராக இருக்கார். பயங்கரமான ஸ்கில்ஸ் இவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இவர் தான் இந்த சீசன் செகண்டரி ரைடராக ப்ளே பண்ண போகிறாரு. கண்டிப்பாக நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவார். ரொம்ப நல்ல பிளேயர் தான். பட் நம்ம கம்பேர் பண்ணுறது அர்ஜுன் தேஷ்வால் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வின்னர் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். நம்ம பவன் ஷெராவத் கிட்டையாவது இப்போ ஒரு சில ரீசன்ஸ் சொல்லலாம். அதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது, பழைய மாதிரி பர்ஃபார்ம் பண்ண மாட்டேக்காருன்னு. பட் அர்ஜுன் கிட்ட அப்படி நம்ம எந்த பிரச்சனையுமே கண்டுபிடிக்க முடியாது. போன சீசனில் கடைசி 2-3 மேட்சஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருந்தார். பட் அடுத்தடுத்து டொமஸ்டிக்லேயுமே அதை பிக்கப் பண்ணி திரும்ப பழைய ஃபார்முக்கு ஓரளவுக்கு வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அர்ஜுன் தேஷ்வால் தான். ஸோ இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் 2 பாயிண்ட்டை வின் பண்ணிட்டாங்க. பெங்களூர் புல்ஸ் டீம் 1 பாயிண்ட்டை கூட வின் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான தேர்ட் சாய்ஸ் ரைடர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் தலாஸ் டீமோட தேர்ட் ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம நரேந்தர் கண்டோலா தான். மேபி இந்த இடத்துல நம்ம மொயின் ஷஃபாக்கி கூட ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன 3 பிளேயரில் யார் கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு பதிலாக மொயின் ஷஃபாக்கி உள்ளே வந்துடுவார். பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு யார் தேர்ட் ரைடராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிளியராக தெரியல. ஆஷிஷ் மாலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் அலி ரேசா அப்படிங்கிற ஒரு பிளேயருமே இருக்கார். இவர் ஒரு ஈரானியன் பிளேயர். மேக்ஸிமம் இந்த 2 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் தான் இந்த டீமோட தேர்ட் ரைடராக ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பெங்களூர் புல்ஸ் டீம் கூட தான் நம்ம தமிழ்நாடு பிளேயரான செல்வமணி ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. மேபி இந்த டீமில் யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக செல்வமணி உள்ளே வருவார். இந்த அலி ரேசா அண்ட் ஆஷிஷ் மாலிக் இந்த 2 பிளேயருமே ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறாங்க, இவங்க சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா
அந்த இடத்துல மேபி அவங்க செல்வமணியை கூட கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த டீமோட ரைடிங் யூனிட்மே டோட்டலாக யங்ஸ்டர்ஸாக தான் நம்பி இருக்காங்க. இவர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக டீமுக்குமே நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த 2 பிளேயருமே சொதப்புனா இவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஆஷிஷ் மாலிக் அண்ட் அலிரேசா இந்த 2 பிளேயரும் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்காங்க. இங்கேயுமே கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நரேந்தர் கண்டோலா கூட இந்த 3 பேத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. நரேந்தர் கண்டோலா தான் பெட்டரான பிளேயர். கடந்த 2-3 சீசனாக தமிழ் தலாஸ் டீமோட பிரைமரி ரேடராக நம்ம நரேந்தர் கண்டோலா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் பயங்கரமாகவும் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. போன சீசன் இன்ஜுரி காரணமாக அவரால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. பட் அதுக்கு முன்னாடி 2 சீசனுமே வெறித்தனமாக ப்ளே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்தோட வின்னருமே நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நரேந்தர் கண்டோலா தான். இப்போதைக்கு 3 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த 3 ரவுண்டோட வின்னருமே நம்ம தமிழ் தலாஸ் டீம்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ தமிழ் தலாஸ் டீம் இப்போ 3 பாயிண்டை வின் பண்ணிட்டாங்க. பெங்களூர் புல்ஸ் டீம் 0ல் இருக்காங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப ஈஸியாகவே எல்லா பொசிஷன்லையுமே வின் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டீமோட டிஃபெண்டர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போட்டி இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள் எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு. ரைட் கவர் பொசிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பெங்களூர் புல்ஸ் டீமோட ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம சஞ்சய் துல் தான். சஞ்சய் துல் இதுக்கு முன்னாடி ஹரியானா ஸ்டிலர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தார். போன சீசன் ஹரியானாக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த டீம் ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவர் தான். ஆரம்பத்தில் இவருக்கு பெருசாக சான்சஸே கிடைக்கல. மேட்சஸ் போக தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சான்சஸ் கொடுத்தாங்க. அதை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கவர் பொசிஷனில் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த ஆப்ஷன்லேயுமே ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருந்தார். ஸோ சஞ்சய் துல் ஒரு பயங்கரமான பிளேயர். இங்கே தமிழ் தலாஸ் டீமில் ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம ரோனக் தான். ரோனக்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பிளேயர் தான். தமிழ் தலாஸ் டீமுக்கு இங்கே பெரிய ஓட்டையே இருக்குது. மேபி இந்த இடத்துல அப்பப்போ பவன் ஷெராவத்துமே ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த பொசிஷனோட வின்னர் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமோட சஞ்சய் துல் தான். இது வரைக்கும் 4 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 4 ரவுண்டில் 3 ரவுண்டில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 4வது ரவுண்ட் டிஃபெண்டர்ஸ்க்கான ரவுண்டில் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் ரொம்ப ஈஸியாக அவங்களோட முதல் பாயிண்ட்டை வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான லெஃப்ட் கவர் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் தலாஸ் டீமோட லெஃப்ட் கவர் பொசிஷனில் நம்ம ஆஷிஷ் ப்ளே பண்ண போகிறாரு. மேபி இந்த இடத்துல அனுஜ் கோவடே ப்ளே பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் இவர் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். போன சீசன் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. பட் ஒரு சில மேட்சஸ் இவர் மிஸ்டேக் பண்ண தான் செஞ்சார். திரும்ப இவரை தூக்கிட்டு அனுஜ் கோவடே இறக்கி விட்டாங்க. அனுஜ் கோவடே சொதப்பும் போது இவரே இறக்கி விட்டாங்க. தமிழ் தலாஸ் டீம் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இந்த 2 பேத்தையுமே மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே சமயம் இவங்களுமே ஒரு சில மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆஷிஷ் இப்போ டொமஸ்டிக்கில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. தமிழ் தலாஸ் டீமோட ரைட் கவர் பொசிஷனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த லெஃப்ட் கவர் பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் தமிழ் தலாஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த பொசிஷனில் இன்னமும் பெட்டராக இருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பெங்களூர் புல்ஸ் டீம் தீரஜ் அப்படிங்கிற பிளேயரை 40 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. இந்த தீரஜ் அப்படிங்கிற பிளேயர் டி கேட்டகரியை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். டி கேட்டகரியை சேர்ந்த ஒரு டிஃபெண்டருக்கு 40 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட பிளேயராக இருப்பார். அதுவும் இவர் ஒரு கவர் பிளேயர். ஸோ இதிலேயே தெரிஞ்சுக்கோங்க இவர் எவ்வளவுக்குள்ள தரமான பிளேயராக இருப்பாருன்னு. யுவா கபடி சீரீஸில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ரொம்பவே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இவர் மேலே இருக்குது. குறிப்பாக இந்த ஆப்ஷன்லேயுமே நம்ம பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் நம்ம புனேரி பல்டன் பட்னா பைரஸ் மாதிரியான டீம்லாம் இவர் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. பட் எப்படியோ கடைசியாக நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் இவர் தூக்கிட்டு வந்துட்டாங்க 40 லட்சத்துக்கு. இவர் இதுக்கு முன்னுக்குட்டி ப்ரோ கபடி லீக்கில் ப்ளே பண்ணது கிடையாது. ஆன் பேப்பர் ரெக்கார்டை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஆஷிஷுக்கு தான் இந்த பாயிண்ட்டை கொடுத்தாகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் அவருக்கு கொடுக்கறதுக்கு பதில நம்ம தீரஜுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்பவே நல்ல ஒரு பிளேயராக தெரிகிறாரு. ஓகே, இப்போதைக்கு 5 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 ரவுண்டில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் 3 ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க. பெங்களூர் புல்ஸ் டீம் வெறும் 2 ரவுண்டை மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ரைட் கார்னர் பக்கம் வரலாம். தமிழ் தலாஸ் டீமோட ரைட் கார்னர் பிளேயராக ப்ளே பண்ண போகிறது நம்ம சாகர் ரத்தி தான். பெங்களூர் புல்ஸ் டீமோட ரைட் கார்னராக ப்ளே பண்ண போகிறது நம்ம யோகேஷ் தையா. இந்த ஒரு பொசிஷனை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு 2 பிளேயருமே தரமான பிளேயர்ஸ். யோகேஷை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 சீசனாக தபாங் டெல்லி கேசி டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. கடந்த 2 சீசனாக இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவர் தான். ரைடிங்கில் எப்படி ஆஷு மாலிக் இருந்தாரோ அதே மாதிரி டிஃபென்ஸில் இந்த யோகேஷ் இருந்தார். ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. செம டேலண்டான பிளேயர். இந்த ஆப்ஷன்லேயுமே 1 கோடிக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து பெங்களூர் புல்ஸ் டீம் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு யங்ஸ்டரும் கூட. சீசன் பை சீசன் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். ஸோ தாராளமாக இந்த இடத்துல இவருக்கு ஒரு பாயிண்ட்டை தூக்கி கொடுத்துடலாம். பட் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவரும் சாதாரணமான பிளேயர் கிடையாது. நம்ம சாகர் ரத்தி அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர். ஷாஜுலுக்கு ஈக்குவலாக இல்லை ஷாஜுலை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இந்த ப்ரோ கபடி லீக்கில் இருக்காருன்னா அது கண்டிப்பாக நம்ம சாகர் ரத்தியை சொல்லலாம். தொடர்ந்து எல்லா சீசனுமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற சின்ன மைனஸ் இல்லை இவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மைனஸை அந்த இன்ஜுரி தான். இவரால் ஃபுல் மேட்சஸையுமே ஒரு சீசனும் ப்ளே பண்ணி கொடுக்க முடியலை. சீசன் 8 ஃபுல் மேட்சஸுமே ப்ளே பண்ணியிருந்தார். பட் அதுக்கப்புறம் ஃபுல் டோர்னமெண்ட்டுமே இவரால் ப்ளே பண்ண முடியல. ஒரு 2-3 மேட்சஸ் எப்படியாவது மிஸ் பண்ணியிருந்தார்.
போன சீசன் ஒட்டுமொத்த மேட்சஸையுமே அவர் ப்ளே பண்ணவே இல்லை. இன்ஜூரி ஒன்று இவர்கிட்ட ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பட் இந்த இன்ஜூரியுமே அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் தெரியலை. இன்ஜூரியிலேருந்து கம்பேக் கொடுக்கும்போதெல்லாம் திரும்ப பழையபடி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுது இவரால். எல்லா பிளேயர்ஸுமே 22 மேட்சஸ் ப்ளே பண்ணி தான் அந்த 50 பாயிண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்து டாப் டிஃபெண்டர்ஸ்குள்ளெல்லாம் வருவாங்க. பட் சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச் 17 மேட்ச் ப்ளே பண்ணியே அந்த 50 பாயிண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். அண்ட் டாப் டிஃபெண்டர்ஸ்குள்ளேயுமே வந்துடுவார். ஒருவேளை சாகர் இந்த சீசன் ஃபுல் டோர்னமெண்ட்டையுமே ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக யோகேஷுக்கு நல்லாவே டஃப் கொடுப்பாரு. யோகேஷை விட அதிகமான பாயிண்ட்ஸை இவரால் எடுக்க முடியும். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஒரு சீசன் 2 சீசன் கிடையாது. ப்ரூவ் கபடி சீசன் 7லேருந்து போன சீசன் வரைக்குமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். போன சீசன் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் விளாண்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டார். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் 2 டீமுக்குமே ஒரு பாயிண்ட்ஸை தூக்கி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போதைக்கு 6 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் லாஸ்ட் டீம் 4 பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் 3 பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கம்பாரிசனோட கடைசி ரவுண்டுக்கு வரலாம். எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான லெஃப்ட் கார்னர் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப கஷ்டமான ரவுண்டாக தான் இருக்குது. தமிழ் லாஸ்ட் டீமோட லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம நிதேஷ்குமார். பெங்களூரு புல்ஸ் டீமோட லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறது நம்ம அன்குஷ் ராத்தி. அன்குஷை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான பிளேயர். கடந்த ஒரு சில சீசனாக அந்த டீமுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு ஜெய்ப்பூருக்காக. தமிழ் தலாஸ் டீமில் எப்படி ஒரு சாகரோ அதே மாதிரி அந்த டீமுக்கு அன்குஷ். அண்ட் அதே மாதிரி நம்ம நிதேஷ்குமாரையுமே குறைச்சி இட போடக்கூடாது. போன சீசன் டிஃபெண்டர் ஆஃப் த அவார்டுமே வாங்கியிருந்தார். பெஸ்ட்டு டிஃபெண்டராக போன சீசன் நம்ம நிதேஷ்குமார் தான் இருந்திருந்தார். இதுலேயும் நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், மொதல் 10 மேட்சஸ் அவர் இன் பொசிஷனில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் சாகில் தான் ப்ளே பண்ணியிருந்தார். அப்படி இருந்துமே நிதேஷ்குமார் டிஃபெண்டர் ஆஃப் த அவார்டு வாங்கியிருக்காருன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பிளேயருமே பெஸ்ட்டான பிளேயர் தான். இந்த 2 பிளேயருமே டேரெக்டாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அன்குஷ் கொஞ்சம் பெட்டரான பிளேயராக தெரியவார். ஏன்னா தொடர்ந்து 4-5 சீசன் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படியுமே 60 பாயிண்ட்லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் அவரோட மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். பட் அதே சமயம் நம்ம நிதேஷையுமே குறைச்சி இட போடக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்ட் அதே சமயம் எங்கள் 2 டீமோட பேக்கப் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் லாஸ்ட் டீம் கிட்ட கொஞ்சம் பெட்டரான பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மோஹித் இருக்கார். அண்ட் அதே சமயம் ஹிமான்ஷு யாதவ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பேக்கப் பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் கிட்ட கம்பேரிட்டிவ்லி அந்தளவுக்கு பேக்கப் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ 2 டீமுமே ஈக்குவல் பேலன்ஸ்டாக இருக்காங்க. 2 பிளேயருமே தரமான பிளேயர்ஸ் தான். எனக்கு இப்போதைக்கு வேறு வழி தெரியலை. பெங்களூரு புல்ஸ் டீமுக்குமே பாயிண்ட்ஸை கொடுக்க முடியல. அண்ட் அதே மாதிரி தமிழ் தலாஸ் டீமுக்கும் பாயிண்ட்டை தூக்கி கொடுக்க முடியல. ஸோ 2 டீமுக்குமே ஒரு பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் அந்த கம்பாரிசனோட வின்னர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம தாராளமாக இங்கே நம்ம பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக ஒட்டுமொத்தமாக இப்போ 7 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 7 ரவுண்டில் தமிழ் தலாஸ் டீம் 5 ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் 4 ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. இதில் ரைடிங் யூனிட்டில் தமிழ் தலாஸ் டீம் அந்த 3 ரவுண்டையுமே அப்படியே ஒன் சைடடாக தூக்கிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிஃபென்ஸில் பெங்களூரு புல்ஸ் டீம் அந்த 4 பாயிண்ட்டையுமே அவங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரைடிங் யூனிட்டோட வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். டிஃபென்ஸோட வின்னர் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான். டிஃபென்ஸில் அப்படி பெங்களூரு, ரைடிங்கில் அப்படியே தமிழ் தலைவாஸ். பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த டீமாக கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் தலாஸ் டீம் எல்லா பொசிஷன்லையுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீமாக இருக்காங்க. ரைடிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கார்னருமே தமிழ் தலாஸ் டீமுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஃப்ட் கவர் பொசிஷனையுமே நம்ம குறைச்சி இட போடக்கூடாது. ரைட் கவர் பொசிஷன் மட்டும்தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ப்ராப்ளம். ஸோ டோட்டல் டீமாக கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூருவை விட தமிழ் தலாஸ் டீம் பெஸ்ட்டான டீமாக இருக்காங்க. அதே சமயம் பெங்களூரு புல்ஸ் டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் அவங்களோட கார்னர்ஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கவர்ஸுமே முக்கியமாக இருக்காங்க. டிஃபென்ஸ் தான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போதைக்கு வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். இந்த ஒரு கம்பாரிசன் வீடியோவை இதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த சீரீஸோட முதல் வீடியோ. இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 10 டீமுக்குமே வீடியோ வரும். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒரு சில தப்பு பண்ணியிருப்பேன். ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் திருத்திக்குவேன். அண்ட் அதே மாதிரி இப்படி பாயிண்ட்ஸை பிரித்து கொடுக்கலாமா, இல்லை என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, சண்டை வந்தாலுமே பிரச்சனை இல்லை, ஒரு டீமுக்கு தான் பாயிண்ட்டை கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.